ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சுஜிடெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஃபேஸ்புக் பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வீடியோ வந்து போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து போட்டுறேன். அந்த ஃபேஸ்புக் பேஜை நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து சுஜிடெக் தமிழ் அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு நீங்கள் சும்மாவே அந்த சர்ச்சில் வந்து சுஜிடெக் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் வந்து அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ரிலேட்டடான வீடியோஸ் இங்கே போடக்கூடியது ஒரு சிலதெல்லாம் நம்ம அங்கேயும் அப்லோட் வந்து பண்ணுவோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ எப்படி வந்து நம்ம லிங்க் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபேஸ்புக் ஆப்பில் தான் நம்ம வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். நீங்கள் வந்து லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பண்ணுறதா இருந்தாலும் இதில் வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த லிங்கை கொண்டு போய்ட்டு உங்களோட யூடியூப்பில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து ஒரு ஃப்ளாக் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பேஜஸும் அதில் வந்து வரும். இப்போ எந்த பேஜோட லிங்க் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணுமோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சுஜிடெக் தமிழ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கோங்க. கீழே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் காப்பி பேஜ் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா, யூடியூப்பில் கொண்டு போய் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடுத்தது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து மொபைல் ஃபோனில் நான் வந்து செய்கிறதுனால க்ரோமில் வந்து டெஸ்க்டாப் சைட் மோடில் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுறது அப்படின்னா சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடு கொஞ்சமாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இந்த சேனல் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும் பாருங்கள். இந்த ஐக்கான் தான். இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சேனல் கஸ்டமைசேஷன் அந்த பேஜில் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து எந்த லிங்க் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதாவது நம்ம வந்து வேறு சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து வச்சுருப்போம்ல, அந்த லிங்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கொடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ப்ளஸ் போட்டுட்டு ஆட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு என்டர் டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்கிற இடத்துல நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த யூஆர்எல்ல வந்து நம்ம யூஆர்எல் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் டைட்டிலில் வந்து கொடுக்கலாம். ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு கொடுப்போம். இதே மாதிரி நம்ம என்ன சோஷியல் மீடியா வந்து ஆட் பண்ணுறோமோ அதை வந்து ஜஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு இதில் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யூஆர்எல் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம கைவிரல் அப்படி ஒன்று அழுத்திட்டு பேஸ்ட் கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆயிடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணோம்ல அந்த லிங்க் தான் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிங்க் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பப்ளிஷ் அப்படின்னு இருக்கு. கோ டு சேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட யூடியூப் ஆப்பில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஃபேஸ்புக் பேஜ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து யூடியூப் ஆப்பில் வந்து என்னோட சேனல் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எபோட் பேஜில் போய்க்கலாம். போய்கிட்டு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஃபேஸ்புக் பேஜ் வந்து வந்திருக்கு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் வந்து வந்திருக்கும். இப்போ வந்து புதுசாக நம்ம சேனலில் யாராவது ஒருத்தவங்க வர்றாங்கன்னா இந்த ஃபேஸ்புக் பேஜை வந்து கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளோட பேஜுக்குள்ளே டைரெக்டாக போக முடியும். ஸோ நம்மளோட பேஜும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் கட்டாயமாக நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலுக்கு நீங்களுமே செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் சுஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.